அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. சத்தியம் என்பது அல்லாஹ்வை சாட்சியாக வச்சு இதை செய்வேன் இல்லை இதை செய்ய மாட்டேன்னு செய்யப்படும் ஒரு வாக்குறுதி. அதை விளையாட்டுக்காகவோ அல்லது பொய்க்காகவோ பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேணும். மற்ற படைப்பினங்கள் மீதோ தாய் தந்தையின் மீதோ குரான் மீதோ சத்தியம் பண்ணக்கூடாது. மொத்தம் 3 விதமான சத்தியங்கள் உள்ளது. முதலாவதாக வீணான சத்தியம், இரண்டாவது உறுதியான சத்தியம், மூன்றாவது பொய் சத்தியம். வீணான சத்தியம் அப்படின்னா ஆழ்ந்த எண்ணம் இல்லாமல் பேச்சு வழக்கில் நம்மளை அறியாமலே வல்லாஹி இல்லை நான் செய்யலை இந்த மாதிரி சாதாரணமாக பேசும்போது சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வீணான சத்தியம். இதற்கு பாவமோ பரிகாரமோ கிடையாது. அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபில் சொல்லியிருக்கான், நீங்கள் செய்யும் வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கான். இரண்டாவது உறுதியான சத்தியம். அப்படின்னா மனப்பூர்வமாக ஒரு காரியத்தை செய்வேன் அல்லது செய்ய மாட்டேன்னு அல்லாஹ்வின் மீது ஆணையிடுவது. இதை முறித்தால்தான் பரிகாரம் செய்ய வேண்டும். ஏன்னா அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபில் சொல்லியிருக்கான், உங்களுடைய இதயங்கள் சம்பாதித்து கொண்டதை பற்றி உங்களை குற்றம் பிடிப்பான்னு சொல்லியிருக்கான். மூணாவது பொய் சத்தியம். அப்படின்னா ஒரு காரியம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சும் அடுத்தவங்களை நம்ப வைப்பதற்காகவோ இல்லை ஏமாற்றுவதற்காகவோ ஒரு பொருளை ஏமாற்றி விற்பதற்காகவோ ஒரு முஸ்லீமோடைய சொத்தை பறிப்பதற்காகவோ அல்லாஹ்வின் மீது பொய் சத்தியம் செய்கிறது. இது மிகப்பெரிய பாவமாகும். இதை தெரிஞ்சே பண்ணுறதுனால இதுக்கு பரிகாரம் கிடையாது. ஒருவேளை திருந்தணும்னு நினச்சா உண்மையான தௌபா மட்டுமே உண்டு. அந்த பொய் சத்தியத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய இழப்பீட்டை வழங்கி பரிகாரம் செய்து மனதார தௌபா செய்யலாம். அப்படி செய்தாலும் அல்லாஹ் நாடினால்தான் மன்னிப்பான். ஏன்னா அல்லாஹ் இணை வைப்பதை தவிர மற்ற பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிக்கிறான் இல்லையா. அல்லாஹுடைய கருணை விசாலமானது. இருந்தாலும் பொய் சத்தியத்தின் பக்கம் அறவே நெருங்கக்கூடாது. இதுவரைக்கும் சத்தியத்துடைய வகைகளை பார்த்தோம். இப்போது எந்த விஷயத்துக்கு சத்தியம் பண்ணணும், எதற்கு சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். பொதுவாக நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் தீய விஷயங்களை செய்ய மாட்டேனும் சத்தியம் செய்யலாம். நான் இனிமேல் இந்த நல்ல காரியத்தை செய்ய மாட்டேனோ அல்லது தொழ மாட்டேன், நோன்பு வைக்க மாட்டேன் அப்படின்னு நன்மையை தடுக்கிற மாதிரி காரியங்களுக்கு சத்தியம் செய்யக்கூடாது. இந்த ஏழைக்கு உதவ மாட்டேனோ அல்லது இருவரை சமாதானம் செய்யும் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேனோ சத்தியம் பண்ணக்கூடாது. மொத்தத்தில் பாவமான காரியங்களை செய்வதற்காக சத்தியம் செய்யக்கூடாது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தியத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் நாடினால் நான் ஒரு காரியத்திற்காக சத்தியம் செய்துவிட்டு அதைவிட சிறந்தது வேறொன்று இருப்பதை கண்டால் எனது சத்தியத்திற்காக பரிகாரம் செய்துவிட்டு அந்த சிறந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நாம் ஒரு சத்தியம் பண்ணிட்டோம், ஆனால் அதை விட சிறந்தது இருக்குது அப்படின்னா அந்த சத்தியத்தை முறிச்சிட்டு நாம் அந்த சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அதற்கான பரிகாரத்தை நாம் செய்யணும்னு இதிலேருந்து தெரியுது. சரி, ஓகே, இதுக்கான படிப்பினை ஒன்றை பார்ப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் மீது அவதூறு கூறப்பட்ட சம்பவத்தில் மிஸ்தஹ் இப்னு உசாசா ரலியல்லாஹு அவர்களும் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய உறவினராகவும் ஏழையாகவும் இருந்தாங்க. அதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அவருக்கு தொடர்ந்து உதவி செய்து வந்தாங்க. ஆனால் இந்த அவதூறுக்கு பிறகு கோபமடைந்த அபூபக்கர் ரலியல்லாஹு இனி ஒருபோதும் மிஸ்தஹுக்கு உதவ மாட்டேன்னு அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தார்கள். இதன் காரணமாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கினான். உங்களில் கொடையாருள பெற்றவர்களும் தக்க வசதி உடையவர்களும் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் கொடுக்க முடியாது என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்கள் தவறு செய்திருப்பின் அதை மன்னித்து அவரை பொருட்படுத்தாமல் இருக்கவும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்பவன் அன்பு மிக்கவன் என்ற வசனம் இறங்குது. இந்த வசனத்தை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க உடனடியாக ஆம், அல்லாஹ் என்ன மன்னிக்கணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்லி தனது சத்தியத்தை முறித்துவிட்டு மிஸ்தஹ் ரலி அவர்களுக்கு முன்பு கொடுத்ததை விட அதிகமாக உதவி செய்ய தொடங்கினார்கள். இதில் இருந்து ஒரு சத்தியம் செய்தால் அதை முறித்துவிட்டு அதைவிட சிறந்ததை கண்டால் நமது சத்தியத்தை முறித்ததற்கு பரிகாரம் செய்துவிட்டு அந்த சிறந்த காரியத்தை செய்யலாம்னு தெரியுது. நபி அவர்களும் அப்படித்தான் செய்ய சொல்லியிருக்காங்க. சரி, பரிகாரம் என்ன செய்யணும்னு பார்ப்போம். அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபில் சொல்லியிருக்கான், நாம் சத்தியத்தை முறிச்சிட்டா அதுக்கு பரிகாரமாவது 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும், அல்லது 10 ஏழைகளுக்கு ஆடை அளிக்கணும், அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யணும்,
ஆனால் நபியவர்கள் காலத்தில் தான் அடிமையை விடுதலை செய்வது இருந்தது. இப்போது அது நடைமுறையில் இல்லை. இது எதற்குமே வசதி இல்லைன்னா 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லியிருக்கான். சிம்பிளாக சொல்லணும்னா நாம் சத்தியம் செஞ்சால் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் செய்யணும், வேறு யார் மீதும் செய்யக்கூடாது. நாம் பேச்சு வழக்கில் செய்கிற சத்தியத்துக்கு பரிகாரம் தேவையில்லை. ஆனால் உறுதியாக ஒரு சத்தியம் செஞ்சு அதை முறிச்சிட்டோம்னா அதுக்கு நாம் பரிகாரம் செய்யணும். முக்கியமாக பொய் சத்தியம் செய்யவே கூடாது. பரிகாரம் என்ன பண்ணணும்னா 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும், அல்லது 10 ஏழைகளுக்கு ஆடை வழங்கணும், அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். இது எதுக்குமே வசதி இல்லை அப்படின்னா 3 நாட்கள் நோன்பு வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்காகவும் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.